மட்டன் பிரியாணி சுட சுட இருக்கு. எல்லாம் நம்ம முதல்வர் கொடுத்தாரு எங்களுக்கு. லட்டு இது வந்து மிக்சர், மாசா கூல் ட்ரிங்க்ஸ் பாத்துக்கோங்க. எல்லாம் குடுக்கலன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு என்ன குடுத்தீங்க பையிலன்னு கேட்பாங்க. தண்ணி பாட்டில் பாத்துக்கோங்க. அவர் வந்து விஜய் தூக்கி போட்டாரு ஸ்டேஜ்ல இருந்து, மக்களுக்கு கொடுக்கல. கேக்கு பிஸ்கட் பாத்துக்கோங்க, முட்டை பிஸ்கட் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. பாத்துக்கோங்க. டிஎம்கேல மகளிர் மாநாடுன்னு ஒண்ணு போட்டாங்க. அப்ப ஒரு அக்கா சூப்பரா பேசினாங்க. எங்களுக்கு பிரியாணி கொடுத்தாங்க, பிஸ்கெட் கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்கன்னு. அந்த அக்கா கிட்ட சொல்றேன், அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் கற்பழிக்கப்பட்ட அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்ல. 3 மணி நேரம் விழாக்கு இவ்வளவு கொடுத்ததை சொல்லிட்டு 5 வருஷமா என்னென்ன கொடுத்தாங்கன்றத சொல்லாம மறந்துட்டாங்க பாத்தீங்களா அந்த அக்கா. பாவம், டைம் இல்லை போல. அதான் நாங்க இருக்கிறோம்ல, சொல்றேன் கேளுங்க. மாணவர்களுக்கு கஞ்சா கொடுத்தாங்கோ, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தாங்கோ, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொல்லிட்டு போய் வாக்குறுதி கொடுத்தாங்கோ, நீட் தேர்வை எங்களால தான் ரத்து செய்ய முடியும்னு பெரிய உருட்டா கொடுத்தாங்கோ, கரண்ட் பில்லை ஏற்றி கொடுத்தாங்கோ, பெண்களுக்கு ஓசி பஸ் கொடுத்தாங்கோ. ஓசி பஸ் நான் சொல்லுங்க, அமைச்சர் சொன்னார். சென்னை பாரிஸில் கர்ப்பிணி பெண்ணுக்கு அடி உதை கொடுத்தாங்கோ. போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்ட சகோதரர் அஜித்குமார் அவர்களுக்கு திருட்டு பட்டம் கொடுத்தாங்கோ. மதிய உணவு சாப்பிடும் போது உயிரிழந்தானே ஒரு சிறுவன், அந்த சிறுவனின் உயிரை பிரிக்க ஆபத்தான பள்ளி கட்டிடங்களை கொடுத்தாங்கோ. இதெல்லாம் பத்தாதுன்னு தமிழக பெண்களை அசிங்கமா கேட்கறதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை கொடுத்தாங்கோ. கடைசியில ஓட்டு போட்ட ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பெரிய குண்டால அல்வா கொடுத்தாங்க.